Daily. Taste the Daily. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இன்றைக்கு ஏற்கனவே நாம் கேள்விப்படாத அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த போதை மருந்து கலாச்சாரம், முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, கூலிப்படைகளால் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியலில் உள்ளவங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பெரிய பணக்காரர்கள் ஏழை வரை இன்றைக்கு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் பெருகி வருகிறது. இதுதான் இந்த ஆட்சியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி தருவோம்னு சொன்னதுக்கான மறைமுக உதாரணமானு தெரியல. காரணம், போதைப் பொருள் கலாச்சாரத்தால படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு வெறும் மோசமாக இந்த நிலைமை போய் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகள் எல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது. அதுக்கெல்லாம் 10 லட்சம் அரசு நிதி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு தவறான முன்னுதாரணமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அது வரும். பாலியல் புகார்களில் சிக்கக்கூடிய சார்கள் அதிகப்படியா திமுக ஆட்சியில சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னாரு. அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரியான சார்களை காப்பாற்றுவதில் கைதேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. முதல்ல பொள்ளாச்சி விவகாரத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இதுல சட்டமறை கடமையை செய்கிற பட்சத்தில் எல்லா சார்களுக்குமே உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் என்னன்னா, பொதுவா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம அரசியலாக்குவதை விட அது 100% நடக்காமல் தடுப்பதுதான். எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் வைத்திருக்கோம், எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கு, சகோதரிகள் இருக்காங்க. இப்ப வாக்கிங் போறதுக்கு கூட தனியா சாலைகள்ல போவதற்கு பெண்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு செயின் பறிப்பு, செல்போன் திருட்டுங்கிற அளவுக்குலாம் நாட்டம் நடப்பு இருக்கு. இப்ப எங்க வீட்டுல ஒய்ஃப் தேசபெல் சொந்தில வாக்கிங் போகாம சில நாள் லேட் ஆகிட்டு நீங்க போனாங்கன்னா கூடவே நம்ம வீட்டுல உள்ள உறவினர்களோ இல்ல நமது ஓட்டுநர்களோ காவலுக்கு செல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நாங்க திரைமுறை இதே கற்பங்காடன்ல தனியாவே வாக்கிங் எல்லாம் போவாங்க. இப்ப அவர்கள் என்னதான் துணிச்சல் மிக்கவராக இருந்தாலும் தனியா வாக்கிங் போற அளவுக்கு தேசபைகள் சொசைட்டில போகலன்னா அங்க போறப்ப அவர்களும் 2 பேர் துணைக்கு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு தான் இன்றைய நிலைமை இருக்கு. இது யதார்த்தம். அது பழனிசாமியும் ஸ்டாலினுக்கு எந்தவித வேறுபாடும் இல்லைங்கிறது இப்ப தெரிய வருது. பழனிசாமி ஆட்சியில நடந்த ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் எதையெல்லாம் திரு ஸ்டாலின் போராடினாரோ இன்றைக்கு அதையெல்லாம் அவர் ஆட்சியில் அதை விட அதிகமாக நடைபெறுகிறது. பழனிசாமி ஆட்சியில 10% 15% இருந்ததெல்லாம் இப்ப 25% ஆயிட்டுன்னு எல்லோரும் பேசிக் கொள்கின்ற அளவுக்கு தான் வருது. இன்றைக்கு பழனிசாமியில ஒரு 10-15 நபர்கள் பலன் அடைஞ்சாங்க. இப்ப ஒரு குடும்பம் ஒன்றையும் பலன் அடைஞ்சிட்டு இருக்கு. அதான் வித்தியாசம். 2 பேரும் என்னங்க ஜனநாயகன் அப்படின்ற படத்துடைய டைட்டில் விஜய் நடிக்கிற அடுத்த படத்துடைய ரெடியா இருக்கு. அதுல எம்ஜிஆர் போலவே ஒரு சாட்டியை வச்சிருக்காரு அப்படின்ற. அதாவது தமிழ்நாடு அரசியல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவர்களை தவிர்த்து விட்டு இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் யாரும் ஒரு அரசியல் செய்து விட முடியாது என்பதுதான் அதுல தெரியுது. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு பொதுக்கூட்டத்துல மாநாட்டுல பேசுறது வரும் தேர்தலில் 234 தொகுதி நாங்க வெற்றி காட்டுவோங்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய அது அவருடைய ஆசை. அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் இறுதி எஜமானர்கள் மக்கள் தானே இதெல்லாம் தீர்ப்பளிக்கிறது. இது என்ன போய் கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? நான் சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீழ்த்தி நாங்கள் கூட்டணி ஆட்சியை அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. இந்த சமீப காலமா சீமானுக்கும் பெரியாருக்கும் பெரியாருடைய ஆதரவு இயக்குநருக்கும் நடக்கக்கூடிய அதுதான் சொல்றேன். பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள், அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம். அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொருவர்கள் சிலர் தங்கள் இருப்பையே காட்டிக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. அதான் நிலைமை. அவரு சீமான் கடந்த ஆண்டுகள்ல பெரியாரை பற்றி எப்படி எல்லாம் பேசினாரோ, எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும். அதனால
பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் சுட்டிக்காட்டாமல் ஆதரவாகவோ எதிராகவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியல்ல இருப்பே தெரியுங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. பாஜகவின் தூண்டுதலின் பெயர்லதான் சீமான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜகவை சேர்ந்த கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இல்ல எச் ராஜா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நாங்கள் சொல்கிற கருத்தை தற்பொழுது சீமான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பெரியாருக்கு எதிராக தங்களோட கருத்துக்களை பாஜகங்கிற கட்சி தந்தை பெரியாருக்கு எதிரான கொள்கைகள் உள்ள கட்சி. இப்ப தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் வந்து பாஜக கடவுள் பற்று உள்ள இயக்கம், அதனால அவங்க எதிர்க்கிறது இயற்கை. இன்னைக்கு சீமானவர்கள் அவர்கள் தூண்டிதான் இவர் பேசுறாருன்னு சொன்னா சீமான் அவர்கள் என்ன எடுப்பார் கைப்பு இல்லையா? அவருக்கு சுய புத்தி இல்லையா? கடந்த ஆண்டுகள் அவர் பேசியதெல்லாம் பெரியாரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறதா நீங்க பார்க்கணுமே தவிர தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக திகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக. இதை நீங்க முடிச்சு போடுவது எனக்கு அதுல பிஜேபி பின்னணியில இருக்குங்கிறது நான் நம்பல. ஆனா அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்றப்ப அவங்க அதுக்கு அதை வந்து ஆதரிக்கிறாங்க, அவ்வளவுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.